ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா ஆர்க் சர்வேல கேம் ப்ளே தான் பார்க்குறோம். ஆக்சுவலாக இது பார்ட் 6 கேம் ப்ளேன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5 போய் பார்த்துட்டு வந்துடுங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே தான் இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ பார்த்துருங்க. ஓகே, இந்த பார்ட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் வந்து ஆர்க் ப்ரோ ட்ரைக் டைம் பண்ணுங்க ப்ரோ, ராப்டர் டைம் பண்ணுங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அதெல்லாம் டைம் பண்ண லெவல் வேணும் கைஸ். ஸோ வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா லெவல் அப் தான் பண்ண போகிறேன். ஸோ லெவல் அப் பண்ணிட்டா நீங்கள் சொன்ன ட்ரைக்கு ராப்டர்லாம் பிடிச்சிடலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ லெவல் அப் பண்ண முடிவு பண்ணிட்டேன். ஸோ சீக்கிரமாக லெவல் அப் பண்ணி வந்துடுறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லெவலப் பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பர்ஷூட் முடிக்கணும். ஸோ பர்ஷூட் முடிக்கிறத தான் இப்போ நான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு பர்ஷூட் போடலான்னு இருக்கேன். ஸோ என்ன பர்ஷூட்லாம் தெரில. ஸோ வந்து பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேறீங்க, லைக்கும் பண்ண மாட்டேறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த வீடியோ நல்லா கொஞ்சம் ரீச் போகும். ஸோ ரீச் போனால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ பார்த்துருக்கலாம், லைக்காவது பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக பார்த்தீங்கன்னா பர்ஷூட் ஆன் பண்ணி விட்டுறலாம். ஸோ என்னடா இது, ஓகே இது ஒன்றில் வச்சிட்டாங்க. பர்ஷூட் ஆன் பண்ணலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, என்ன பர்ஷூட் போடலான்னு தெரியலையே, வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் ஃபஸ்ட்டு பர்ஷூட் ஆன் பண்ணி விட்டுறேன். டேம் டிலோ ப்ராசஸ் இதுவே பண்ணலாம் கைஸ். டிலோ ப்ராசஸ் டேம் பண்ணலாம். என்கிட்ட அவ்வளோ ஒன்றும் பெரிய லூட்லாம் கிடையாது. டிலோ ப்ராசஸ் டேம் பண்ணேன். இந்த உருட்டு கட்டையும் கறி இருந்தால் போதும். ஸோ அவ்வளோ பெருசாக தேவைப்படாது. இங்கே ஏதோ டிலோ ப்ராசஸ் இருக்கிற மாதிரி காட்டுது, பட் பார்த்துக்கலாம் எங்கே இருக்கான்னு தெரில பயவில். ஓகே, அவன் வந்து அவனை அடித்து பட்டுன்னு டேம் பண்ணிடலான்னு பார்க்குறேன். எங்கேயும் அவன் சத்தம் கேட்குது கைஸ். அவன் கத்துறான். ஓகே, நம்ம துரத்துறான்னு நினைக்கிறேன். இல்லை கைஸ், அவன் கத்துறா சத்தம் கேட்குது. எங்கே இருக்கான்னு தெரில, வெயிட் பண்ணுங்கள். எங்கடா இருக்க? ஓகே, எங்கே இருக்கான்னு தெரியலையே. அவன் கத்துற சத்தம் கேட்குது, அவனுக்கு தெளிவாக கேட்குது. எங்கே மேன் இருக்க? ஓகே, இதோ இருக்கான் பாருங்கள். இவன் சத்தம் தான் அப்போதுலேருந்து கேட்டுன்னு இருக்கான். ஆனால் இவன் கத்தலையே. அப்போ யார் கத்துற சத்தம் கேட்டுச்சு? எனக்கு பின்னாடி வர ஒன்று இருக்கும் போல். ஸோ அதுக்கிட்ட கொஞ்சம் உஷாராக இருக்கலாம். இல்லை அதை போட தெரியல. நான் இவன் தான் நல்ல லெவலில் தானே இருக்கான். தண்ணிக்குள்ளே போகாத, தண்ணிக்குள்ளே போய் நான் காஞ்சி சரினா சார் அதுக்குள்ளேயே செத்து போயிடுவேன். ஓகே, உருட்டு கட்ட வர உடஞ்சி போச்சா? ஓகே கைஸ், இவன் கம்மி லெவலாக தான் இருக்கான். இவனால் நம்ம கொல்ல முடியாது. ஸோ வந்து இவனை பட்டு பண்ணி அடிச்சுட்டே பண்ணிக்கலாம். டே தண்ணிக்குள்ளே போகாதரா, ஏன்டா டி? அட எங்க வேணும்னு போகிறாங்க இவன். ஓ மை காட், தண்ணிக்குள்ளே போகிறானே. ஓ, அப்படியே திரும்புடா. போடா உள்ள போடா. வெளில போ மேன். ஓடு என்ன திரும்பி பார்த்துன்னு ஓடுற? ஓகே கைஸ், அன்கான்ஷியஸ் பண்ணி விட்றலாம். அன்கான்ஷியஸ் ஆகிட்டா அவ்வளோ பையன். ஓகே கைஸ், இவனுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கறியை வச்சிடலாம். ஸோ எவ்வளோ இருக்குது நம்மகிட்ட? மீட் இருக்கா ஃபஸ்ட்? இருக்குது கைஸ் மீட்டு. ஓகே இருங்க, நீட்டே வச்சிடலாம் கைஸ். குக்குடு மீட் வச்சா போன முறை வேகமாக டைம் ஆச்சு. ஸோ எதுக்கு இதே வச்சிடலாம். குக்குடு மீட்டு நமக்கு 21 தான் இருக்குது. இவன் வேகமாக தின்றுவான். அதே கூட இவன் டேம் ஆனன்னு வரேன் கைஸ். இவன் டேம் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இவன் டேம் ஆனன்னு வரேன். ஏன்னா எவ்வளோ எடுக்க போகிறான் சத்தியமாக தெரில கைஸ். நான் வந்து இப்போது ரியலைஸ் பண்ணியிருக்கேன், எந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தாலும் இவன் மூஞ்சி வீடாகவே இருக்குது கைஸ். எனக்கு பாருங்களேன், எந்த ஆங்கிலேருந்து பார்த்தாலும் சைட்லேருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருக்கான். என்னடா மூஞ்சி இது? சரி, அவன் மூஞ்சி எப்படி இருந்தால் என்ன, நமக்கு என்ன? 17 எடுக்கிறான் ஒரு பைட்டுக்கு. ஸோ சீக்கிரமாக டேம் ஆகிடுவான். ஸோ இவன் டேம் ஆனன்னு வந்துடுறேன். என்ன சொல்கிறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கைஸ். என்ன என் மூஞ்சி இது? சி கைஸ், நானும் ரொம்ப நேரமாக திருப்பி பார்த்துட்ருக்கேன். எந்த ஆங்கிள்னு பார்த்தாலும் ஒரு மாதிரி வியடாகவே இருக்கான். இவன் டேம் ஆனால் வந்து காட்டுறேன் கைஸ். ஏன்னா நான் இப்படி ஏதாவது பண்ணிருப்பேன் வியடா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பையன் டேம் ஆக போகிறான். கடைசியில் ஆகிட்டான். இவனுக்கு வேறு பேரை வைக்கணுமாமே. இவ்வளோ நேரமாடா டேம் ஆக போடு. ஓகே கைஸ், இவனுக்கு ஒரு பேரை வைக்க சொல்கிறாங்க. என்னத்தை வைக்கலாம் இவனுக்கு பேரை? காரி துப்புவான். எச்ச பையன் வச்சிடலாமா? இல்லை வேணாம் கைஸ், அதெல்லாம் கேவலமாக இருக்கும். என்ன வைக்கலாம் கைஸ் இவனு? ஓகே கைஸ், இவனுக்கு ஒரு நல்ல பேர் யோசிச்சிட்டேன். ஸோ அதையே வச்சலான்னு முடிவு பண்ணிட்டேன் கைஸ். நல்ல பேர் இல்லை கைஸ், அது வேணாம். இன்னும் நல்ல பேர் நான் யோசிச்சு வச்சுருந்தேனே. பீடா வாயன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கைஸ். இந்த பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். ஓகே, ரொம்ப யோசனை வைக்கல. காரி துப்புவோம். அதை வச்சு நான் ஒரு பீடா வாயன் வச்சிட்டேன் பேரை. வாடா தம்பி போகலாம் நம்ம வீட்டுக்கு. இந்த வீட்டில் எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம செகண்ட் பர்ஷூட் ஆரம்பிச்சிடலாம். ஏன் ப்ரோ இவ்வளோ வேகமாக போகிறேன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். ஓகே, இவனுக்கு 8 லெவல் கொடுத்துருக்காங்க. நமக்கு கொடுத்தாவது பரவாயில்ல, சீக்கிரமாக நம்ம இந்த லெவலாக பண்ணிட்டு போயிடலாம். ஓகே கைஸ், நான் 3 லெவல் மில்லிக்கும் ஒரு 5 லெவல் ஹெல்த்துக்கு போட்டுறேன். ஸோ இதுவே போதும். இவனுக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வீட்டில் எடுத்து போய் நான் விட்டுறேன். வெயிட் பண்ணுங்கள். வாடா. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா பேரஸாரை தூக்கிட்டு வந்துட்டேன். ப்ரோ எதுக்கு ப்ரோ இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா 55 நிமிஷம் வீடியோ. ஸோ நான் வந்து 20 நிமிஷத்தில் சுருக்கி போகிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எதுக்கு அவ்வளோ சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, பட் பார்க்கவே மாட்டீங்க. நிறைய பேர் ராப்டர் டைம் பண்ணுங்கன்றீங்க, ட்ரைக் டைம் பண்ணுங்கன்றீங்க, ப்ரோ எக்ஸ்ப்ளோர் பண்ணு ப்ரோன்னு ஒருத்தன் சொல்கிறான். எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்க, ரைட்டு, ஓகேவா. ஆனால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த வீடியோ ரீச் பண்ணால் தானே. ரீச்சே போகலாம், நான் என்ன பண்ணுறது. நான் தான் பார்த்துருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நான் லைக் பண்ணுங்கள். ரெண்டுமே பண்ணால் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நான் அந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம், நான் எதுக்கு ப்ரோ தப்பான டேரக்ஷன் எடுக்கிறேன். அந்த பக்கம் தானே ப்ரோ காட்டுது எக்ஸ்ப்ளோர் நோட்டு. நீங்கள் இப்போ யோசிக்கலாம். ஆக்சுவலாக அந்த பக்கம் கிட்டத்தட்ட 4-5 ராப்டர் இருக்குது. நாங்கள் போனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சோலியை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சுற்றிட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு வந்துட்டுருக்கேன். கைஸ் இங்கே பாருங்கள் கைஸ், டிப்ளோடாக்கஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டைனோ இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ம்லெஸ் தான், பட் கிட்டே வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி விடுவான், தூக்கி போடுவான் அந்த பக்கம். ஸோ கொஞ்சம் வெறுப்பாக இருக்கும் கிட்டே போகிறது. ஸோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ். ஆனால் ஸ்வாம்பு சொல்லி வாய முடியல, ஏதோ டேஞ்சரஸ் டைனோ கைஸ். ஸ்வாம்புன்றது எப்படிப்பட்ட இடம்னு சொல்லிட்டு நான் சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஆர்க் பிளேயர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், இது ஒன் ஆஃப் த ஒர்ஸ்ட் பிளேஸ் இந்த மேப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா தெரியாதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், ஸ்வாம்பில் தான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டேஞ்சரஸ் டைனோ இருக்கும். ஒரு சில இடத்துல அது இங்கே ரெக்ஸ் தான் ஸ்பான் ஆகும். வட்டான் பாருங்கள் அதுக்குள்ளே. சரி கைஸ், நான் அடிச்சிடுறேன். ஸோ அது கேப்பில் நான் இந்த இடத்த பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெரியாதவங்களுக்கு. ஒரு சில இடத்துல இந்த மாதிரி அர்ஜென்டிஸ் ஸ்பான் ஆகும், இன்னொரு சில இடத்துல பார்த்திங்கன்னா ராப்டர் ஸ்பான் ஆகும். அப்படி சொல்லிட்டு ஒரு சில இடத்துல ஒரு இதுதான் ஸ்பான் ஆகும். பட் ஸ்வாம்பில் மட்டும்தான் இது டைட்டனோபோவா, ராப்டரு, டெரர் பேர்டுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டைனோஸ் இருக்கும், டேஞ்சரஸ் டைனோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ரெட்வுட்ஸு. ஸோ ரெட்வுட்டில் டெரர் பேர்ட்ஸு, ராப்டர்லாம் அதிகமாக ஸ்பான் ஆகும். ஸோ அங்கேருந்து ஸ்பான் ஆகிற டைனோஸ் அப்படியே ஸ்வாம்பில் சண்டை போட்டுன்னு வந்துடுது, புரியுதுங்களா. அதனால் ஸ்வாம்பில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டேஞ்சரஸ் டைனோ இருக்கும். சார்கோவாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லி மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா வெறுப்பு கைஸ். அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்வாம்ப் ரொம்பவே டேஞ்சரஸான ஏரியான்னு சொல்கிறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கிகா ஸ்பான் ஆகிற மவுண்டனோட இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து மோசம் கிடையாது. ஏன்னா இங்கே தப்பிச்சிடலாம். எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் இங்கே தப்பிச்சு போயிடலாம். பட் அங்கே கிகா கிட்ட மாட்டினது தான். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு வந்துடுறேன், வெயிட் பண்ணுங்கள். கீழே ஏதோ டேஞ்சரஸ் டைனோ இருக்குது, அது மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா மேலே யாராது குவாம்பியா கைஸ். நான் பக்குன்னு ஆகிடுச்சு, யாராவது திடீர்னு அடித்தோன்னே. ஓகே, அவனுங்க மதிக்க தேவையில்ல, ஏதோ இருக்குது, அது வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்க கைஸ், நான் சுற்றிக்கிட்டு இப்படிக்கா வந்துட்டேன். ஓகே, இங்கேருந்து இறங்கிலாம். இங்கே எந்த டேஞ்சரஸ் இன்னும் இல்லை. நான் ஒரு தடவை இறங்கி வந்துட்டேன். இறங்கி வந்து பார்த்துட்டு அப்படியே மேலே வந்துட்டேன். பேரசார் இல்லாமல் ஒரு தடவை வந்தேன் கைஸ். ஏன்னா நம்ம செத்தாலும் பரவாயில்ல, பேரசார் செத்துட்டா மறுபடியும் பிடிக்க முடியாது, அதான். ஆனால் ஒரே ஒரு கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ஒரு தடவை கூட சாகக்கூடாது. அதுதான் என்னோடய கோலாக வச்சுருக்கேன் நான். ஸோ எனக்கு இருக்கிற கொஞ்சம் நாலேஜ் வச்சு இந்த இடத்துல வச்சு நான் தப்பிச்சு போயிடலான்னு நினைக்கிறேன். சார் அந்த நினைக்கிறேனே டவுட்டாக சொல்லிகிட்டு இருக்கேன். நான் என்னத்தான் பண்ண போகிறேன். ஓகே கைஸ், இப்போ தண்ணியில் போகிறேன், எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா தண்ணியில் போனால் டைட்டனில் போகலாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லோ தான். நிறைய பேர் தெரியாது டைட்டனில் போனால் என்னன்னு தெரியாதவங்க சொல்லிக்கிறேன். அது ஒரு அனகோண்டா மாதிரி கைஸ், ஸ்னேக்குன்னு கூட வச்சுக்கோங்க. ஸோ பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கொத்திடுச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கு தெரியும், அன்கான்ஷியஸ் லெவல் அதிகமாகிடும். அன்கான்ஷியஸ் லெவல் இருந்துச்சுன்னா நம்ம அன்கான்ஷியஸாக விழுந்துருவோம். அதுக்கப்புறம் நம்மளை அடித்து சாவடிச்சிருவாங்க. ஸோ நமக்கு அது பிரச்சனை கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேரசார் இருக்கா நம்மகிட்ட. அவங்க பேரசார் அடித்தாங்கன்னா பேரசாருக்கு நிறைய அன்கான்ஷியஸ் இருக்கிறதுனால பேரசாருக்கு வந்து ஒரு 4-5 கடிக்கு மேலே எடுக்கணும். ஸோ அந்த 4-5 கடியை நான் கடிக்க விட்ருவோம் நான் கைஸ். அவ்வளோ சீக்கிரம் ஒரு கடிக்கும் போது நம்ம ஓடிடணும். இது மட்டும் தான் ட்ரிக் இப்போதைக்கு. ஸோ அவனுக்கு 4-5 கடி தொடர்ந்து கடிச்சிட்டானுங்கனாலே பேரசார் ஆல்மோஸ்ட் வந்து அன்கான்ஷியஸ் ஏறிடும். ஸோ பார்த்து தான் இருக்கணும் நம்ம. ஸோ பேரசாருக்கு இருந்தாலும் நான் தைரியமாக போயிட்டுருக்கேன். இல்லைனா இந்த இடத்துக்குலாம் நான் வரக்கூட மாட்டேன். ஓகே, ஏன்னா பேரசார் வந்து ஒரு டிஃபென்ஸ் டைனோ தான். ஒரு அஃபென்சிவ் டைனோ பிடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் நான் பயந்து தான் போகிற மாதிரி இருக்கும். வேறு வழி இல்லை கைஸ். இவன் இவ்வளோ பெருசாக இருக்கான், இவன் ஒன்றும் அவ்வளோ பேர் மேட்ரு கிடையாது. பட் குவாம்பி இத்தினோண்டுதுன்னா கைஸ் டைட்டனோபோ பக்கத்தில் இருந்து இப்போ பார்த்தீங்களா தெரில. நான் வந்து ஸ்க்ரீன் வந்து ஏற்றி தான் இது பிரைட்னஸ் ஏற்றி தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரிலனா உங்களோட ஃபோனோட பிரைட்னஸ் பார்த்தீங்களா லைட்டாக ஏற்றி வச்சுக்கோங்க. இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அப்போடு தெரிலனா இன்னும் கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கோங்க. பட் கரெக்டாக தான் இருக்கணும், உங்களுக்கு தெரியணும் கன்ஃபார்மு. தெரிலனா சைட்லலாம் பாருங்கள், டைட்டனோபோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். உங்களுக்கு தெரிலனா என்ன பண்ணுறது, பிரைட்னஸ் நான் ஃபுல்லாக தான் வச்சுருக்கேன். என்னோடய ஃபோன்லேயே வச்சுருக்கேன், எடிட்டிங்கில் பிரைட்னஸ் ஃபுல் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அப்படியும் தெரில உங்களோட ஃபோனோட பிரைட்னஸ் ஏற்றிக்கோங்க கைஸ், அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே தெரிலனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், அங்கே டெரர் பேடாக என்னதுராது என்னங்க இது டேஞ்சரஸ் வந்துட்டாங்க கைஸ். பாம்பு பார்த்தீங்களா, பர்பிள் கலர் மாறுது சைட்லலாம் பாம்பு கடிச்சிச்சு. ஓடு. ஆனால் இன்னும் 2 கடி கடிச்சிருந்தால் கண்டிப்பாக பேரசார் ஸ்லோ ஆகிடும். ஸோ ஸ்லோ ஆகக்கூடாது பேரசார். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்லாம் வேகமாக போக ஆரம்பிச்சிடலாம். இந்த டேஞ்சரஸ் போகிற வரைக்கும் ஓடிட்டே இருக்கணும். ஓகே கைஸ், போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கலாம். இப்போ எங்கே இருக்குது, எங்கே இருக்கோம், எது இருக்கோம்லாம் தெரியல. கொஞ்சம் சவுண்ட் அதிகப்படுத்திக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். கைஸ் அந்த டைட்டனோபோ சத்தம் கேட்குதுன்னு சொல்ல வர்றதுக்குள்ளே அதுவே கிட்ட வந்துச்சு போல், டேஞ்சர்ஸ் காட்டுது. ஓகே கைஸ், நான் இப்படிதான் சுற்றிட்டு போகிறேன், வெயிட் பண்ணுங்கள்.
எங்கடா இருக்காங்க? ஐயோ கைஸ், எப்படி கைஸ் இப்படி சுற்றி சுற்றி அடிக்கிறானுங்க? எங்கேருந்து போகிறது? இவன் வேறு பெருத்து கிடக்குறான், இதுக்குள்ளே போக மாட்டானே. போச்சுரா, வெயிட் பண்ணுங்கள். இப்படி குதிக்க முடியுதா? ஆஹா, கீழே ஏதோ இருக்குது கைஸ். என்னடா இருக்குது? ஓ கைஸ் டைட்டனோபோவா இருக்குது கைஸ் கீழேயே. அடா பாவீங்களா, ஏண்டா அடி கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வெடின்ற மாதிரி கீழே குதிச்சா டைட்டனோபோவா, அவ்வளோதான் என் கதை முடிஞ்சிடும். ஸோ இங்கேருந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக போக ஆரம்பிச்சிடுறேன். ஸோ டைட்டனோபோவா கிட்ட போய் நான் கடி வாங்க விரும்பலை. ஓகே, இவன் வேறு கைஸ் போக மாட்டான் கைஸ். அடா போடா. இப்போ டைட்டனோபோவா வாயில் போய் தான் விழுவணும் போல். நான் இப்படி சுற்றிட்டு போயிடலாம். ஆனால் இப்படி போனால் டைட்டனோபோவா மாட்டுவனே. ஏன்டா டேய் போடா, ஒரு அனலைஸை போட்டு போக வேண்டியதான். ஓகே கைஸ், இப்படிக்கா போவோம். சத்தத்தை வந்து டைட்டனோபோவா சத்தம் தூரமாக தான் கேட்குது என் காதில். ஸோ ஹெட்ஃபோன் மாட்டினாலும் எனக்கு கிளியராக கேட்குது. யாராவது ஹெட்ஃபோன் மாட்டினா கொஞ்சம் சத்தத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. காது வலிக்கிற மாதிரி தான் இறக்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, யாராவது ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓ மை கைஸ் ராப்டர் கைஸ். சொன்னால இந்த இடத்துல ஏகப்பட்ட டைனோஸ் இருக்கும்னு சொல்லிட்டு, அதான் விருப்பு. டைட்டனோபோவா, ராப்ட்ரு, டெரர் பேர்டுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கும். பட் ஸ்வாம்பில் இன்னும் பார்த்தாத வரைக்கும் இது வேறு இருக்கும். சார்க்கோவும் இன்னொருத்தன் யாராவன் முதல்ல பள்ளி மாதிரி ஒருத்தர் இருப்பாங்க. குதிச்சு வந்து நம்ம கவின்னு போயிடுவான். ஸோ அதை வந்து நம்ம உஷாராக இருக்கணும். ஓகே, எங்கேருந்தோ நம்மக்கிட்ட வராங்க கைஸ். சத்தம் அதிகமாகுது கைஸ். சத்தம் அதிகமாகிடுச்சு. டைட்டனோபோவோட சத்தம் எங்கேருந்து வரான்னு தெரில. அதான் நான் நிற்கிறேன். 10வது வரைக்கும் நைட் நேரம் வேறு ஆகுது. கைஸ், லக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்குது நமக்கு லக்கு. இப்போ இருட்டாயிடுச்சுன்னா சத்தியமாக எனக்கு கண்ணு தெரியாது. எனக்கு சும்மாவே கண்ணு தெரியாது, இல்லை வேறு இருட்டானா எப்படா தெரியும்? அட போடா. ஓகே, இங்கே தான் இங்கே ஆள் தான் வந்துட்டாங்க கைஸ். 1 2 2 கடி கடிச்சாண்டா. ஓடுற கைஸ். என்ன கைஸ் வெறுப்பாகுது கைஸ். நான் இப்போ ஒரே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ப்ளோர் நோட்டிக்கிட்ட போயிட்டு இறங்கி வேணாம் கைஸ், இவ்வளோ சீக்கிரம் இறங்கிட்டு நம்ம கடிச்சு போட்டு தள்ளுவோம். ஸோ எக்ஸ்ப்ளோர் நோட்டிங் பின்னாடி தான் இருக்குது. ஸோ அப்படியே சுற்றிட்டு போயிட்டு எக்ஸ்ப்ளோர் நோட்டை இறங்கி அதை எடுத்துகிட்டு ஓடி வேணான்றீங்க. எங்கடா இருக்குது எக்ஸ்ப்ளோர் நோட்டு? தோறு கைஸ். இருங்க அப்படியே இறங்கிடலாம் பட்டுன்னு. இறங்கடா. ஓகே, எக்ஸ்ப்ளோர் நோட் எடுத்துடலாம். ஓகே, இந்த பேட்சு இது எடுக்காடா, இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அட போடா. ஓகே, எடுத்துடலாம் கைஸ். எடுத்தாச்சு. ஸோ லெவலப் காட்டுது. நம்ம அப்புறம்லாம் பண்ணிக்கலாம் லெவலப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இங்கேருந்து வெளியில் போகலாம். ஏன்னா லெவலப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக போட்டு தள்ளுறோம் நம்மளை. ஓ கைஸ், அங்கே பாருங்கள் 2 எனக்கு இப்போ எதுவுமே தெரில. இந்த கிராஸ் தெரியுது, அப்புறம் 2 மாடுங்க அங்கே போயின்னுக்குது. ஐ மீன் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அது பேர் மறந்துச்சு. ஸோ அது மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு தெரியுது. ஓகே, கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப இருட்டாகிட்டே வருது. ஸோ உங்கள் பயோட ஆனால் எடிட்டிங்கில் பிரைட்னஸ் தூக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு தெரியலனா ஃபோன் பிரைட்னஸ் கொண்டு வந்து ஏற்றிக்கோங்க. சொன்ன மாதிரி தான். ஓ கைஸ், எனக்கு எதுவுமே தெரில கைஸ். டே எப்பட்றா போகிறேன் எனக்கு தெரியும். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எங்கேயும் நிற்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு லேண்ட்மார்க் கிடைக்கிறதுக்கு போயிட்டே இருங்க. அவ்வளோதான் கைஸ். ஏன்னா உங்களுக்கு என்ன துரத்துனா பரவாயில்ல, ஓடிட்டே இருங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் நின்னீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்க முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற டைனோஸ் எல்லாமே பவர்ஃபுல்லான டைனோஸு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக டெத் ஆகிடுங்க. ஸோ நிற்காமல் போயிட்டே இருங்க. உங்கள் பேரசாரை தூக்கிட்டு போயிட்டே இருங்க, வேறு வழி இல்லை. இது மேலே ஏற முடியாதா? தண்ணிக்குள்ளே தான் போய் வேணுமா? என்னடா என் நிலமை இப்படியே போச்சு கைஸ். இறங்கி தொலை தண்ணியில், வேறு வழி இல்லை. ஓகே, தண்ணி சவுண்டு நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி வேடாக இருக்கும் காதில். ஓகே கைஸ். கைஸ் வெறுப்பாகுது கைஸ். ஏதோ டேஞ்சரஸ் இடம் என்ன இருக்குது தெரியலையே கைஸ். ஆனால் இந்த மாதிரி டைமில் நின்றாதீங்க. நின்னீங்கன்னா கண்டிப்பாக டெத் ஆகிடுங்க. ஸோ ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஓடிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, என்ன வந்தாலும் பரவாயில்ல. நான் பாருங்கள் டேஞ்சரஸ் ஜனம் எங்கே இருக்குது எப்படி இருக்குலாம் பார்க்கல. அப்படியே போயிட்டே இருங்க ஸ்ட்ரைட்டாக. ஏன்னு பார்த்தீங்கன்னா இருட்டில் வட்டான் சார்க்கோ கைஸ். சார்க்கோ பேனிக் ஆகாதீங்க, ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருங்க. ஏன்னா சார்க்கோ நீங்கள் நின்னீங்கன்னா சார்க்கோ உங்களை அடிச்சிருவான். ஏன்னா அது பவர்ஃபுல்லான டைனோ, உங்களால் அதை அடிக்க முடியாது. ஏன்னா பாரசார் வந்து ஒரு ஜஸ்ட் டிஃபன் டைனோ தான், அஃபன் கிடையாது. ஸோ நம்ம அது எதுவுமே பண்ண முடியாது. இறங்கிட்டேன் தெரியாமல். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ தான் கால்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, பாரசாரே வாடா போயிடலாம். அவன் வந்து அந்த நத்தையை போட்டு அடிச்சிட்ருக்கான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த பாரசார் வச்சுட்டு இந்த சார்க்கோ அடிச்சிடலாம், எதுக்கிட்டே சண்டைக்கு போகாதீங்க. பாரசார் ஜஸ்ட் ஒரு மூட்டை தொகை தான். இவனை வச்சுட்டு நீங்கள் ட்ராவல் மட்டும்தான் பண்ணணும். அட்டாக்லாம் போகவே கூடாது. அட்டாக் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டெத் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு தெரியும். சார்க்கோ என்னோட பல மடங்கு பவர்ஃபுல்லு. ஸோ நான் அங்கே போக விரும்பலை. சண்டை போடலாம் தான் இந்த இருட்டில். நான் அவனுக்கு அட்வான்டேஜ் இது. தண்ணிக்குள்ளே அவன் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பான்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஸோ அவனுக்கு அட்வான்டேஜான இடத்துல நம்ம சண்டை போடக்கூடாது. ஸோ நம்ம கண்டிப்பாக டெத் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் தெரியல கைஸ். லேண்ட்மார்க் தெரியிற வரைக்கும் நான் கண்ணு மூடிட்டு அங்கேயே தான் போயிட்டுருக்கணும். ஒரே இடத்துல நின்னா போட்டு தள்ளுருவாங்க. விடிகிற வரைக்கும் இப்போ நான் இப்படி சர்வே பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஒரு லேண்ட்மார்க் எனக்கு தெரியணும், என்ன பண்ணுறது தெரில. லேண்ட்மார்க்கு தான் கைஸ் ஒரு ஐடியா கைஸ். நான் பேசாமல் ஒரு ரெட்டை வர தாண்டி போயிட்டுருக்குதா?
அவ்வளோதான். ரெட்டை வராண்ட கொஞ்சம் கிட்ட போகிறவன் தான் எனக்கு வந்து ரூட்டு தெரிய ஆரம்பிச்சிடும். அங்கே இருட்டாக இருந்தாலும் நான் அது போய்டும். ஆஹா, நல்லா சாகணும்டா. டார்ச் உடஞ்சிச்சு கைஸ். முடிஞ்சு என் கதை முடிஞ்சு. டார்ச் உடஞ்சி போச்சு, என் கதை முடிஞ்சு கைஸ். இருட்டில் இப்போ எனக்கு சுத்தமாக எதுவுமே தெரில. ரெட்டை வரை பார்த்து தான் நான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டை வராண்ட கொஞ்சம் கிட்ட போயிட்டால் இருட்டாக இருந்தாலுமே எனக்கு ரூட்டு தெரியும். அங்கே நான் நிறைய சுற்றி இருக்கிறதுனால இருட்டாக இருந்தாலுமே நான் கரெக்டாக என் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் விடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இங்கேயும் சுற்றிட்டு இருக்கணும், வேறு வழி இல்லை கைஸ். நம்ம நிலமை இப்படி ஆகி போச்சு. ஸோ இப்போ நான் டார்ச் கிராஃப்ட் பண்ணாலும் உட்டு வேணும். உட்டுக்கு நான் எங்கேயே போகிறது, அவ்வளோதான் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா சரியான அடி வாங்கிட்டு இருக்கேன். ரெட்டை வராண்ட போயிட்டுருக்கேன், சுற்றி அடிக்கிறாங்க. நானும் அப்படி இப்படின்னு திரும்பி போயிட்டுருக்கேன். எங்கே இருக்கேன்னு தெரியலையே. ரெட்டை வராண்ட வந்து போகணும்னு தெரியும். ரெட்டை இந்த பக்கம் தான் வருது. ஸோ ஸ்ட்ரைட்டாக போக வேண்டியதான், என்ன வந்தாலும் சரி அப்படி சொல்லிவிட்டு அது மேலே இது மேலேன்னு சொல்லிட்டு கண்ணாப்பினான்னு ஏறி போயிட்டுருக்கேன். எங்கே ஏறுறேன் எதில் ஏறுறேன்னு தெரில, பட் ஏறிட்டுருக்கேன். ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் கொஞ்சமாக டீசெண்டாக தெரியும், எனக்கு சுத்தமாக தெரியல. ஃபோனோட ஃபுல் பிரைட்னஸ் தான் ஆடிட்டுருக்கேன் நான். ஏதோ ஓரளவுக்கு தெரியுது எனக்கு. ஓகே, போக வேண்டியதான். அப்படி ஸ்ட்ரைட்டாக தண்ணியில் நடக்க மட்டும் தெரியுது. ஓகே, கொஞ்சம் விடிஞ்சிருச்சு, நல்லதாக போச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரெட்டை வராண்ட போக தேவையில்ல. இதுக்கு மேலே எனக்கு ரூட்டு நல்லாவே தெரியும். இருட்டாக இருந்தாலும் போயிடுவேன், பட் விடிஞ்சிச்சு. நல்லா சாகணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீட்டுக்கு போய்ட்டு அடுத்த பர்சூட் முடிச்சிடலாம். இன்னும் ஒரு பர்சூட் இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் 15லையோ எதுலையோ தான் ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். இப்போ 18 கிட்ட போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து நம்ம வேகமாக லெவலப் பண்ணிடலாம். ஓகே, இந்த வீடியோவில் ஒரு 19 கைஸ் தெரிசுனாரஸ் கைஸ். வேணாம் கைஸ், நம்ம அப்படியே சுற்றிட்டு போய் இப்போ தாங்க இவன் எல்லா வேலையும் பார்ப்பான். திரும்பி போடா, கொண்டுருவான் அவன். இப்படி இந்த ஒரு விஷயத்துக்காக நீ இன்னும் உசுறு போயிடும், பரவாயில்லையா போடா பாரு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடித்து கூட்டின்னு போயாச்சு. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு போயிடுறேன். ஆட்ராப்பெலாம் லூட் அடிச்சுக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். எங்கடா இருக்கான் தெரிசுனாஸ்? இருங்க கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் ஏறாவன். நான் தெரியுதான் கிட்ட வந்துட்டான் பட்டுன்னு நான் பயந்துட்டேங்க. ஒரு செகண்டில் இந்த காம்பிங்க உயிராக வாங்குறானுங்க, எதுக்கு தான் இப்படி பண்ணுறான்னு தெரில. ஓகே, நீங்கள் ஆர்க்குலாருன்னு எத்தனை நாள் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம 2K அடிக்கலாம் கூடிய சீக்கிரம். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நான் எப்படி 2K அடிக்கிறது சொல்லுங்களேன். அங்கே தான் நிற்கிறான்னு நினைக்கிறேன். சரி, அவனை பற்றி நான் பார்த்து நோண்டிக்கிட்டு அப்புறம் நமக்கு வந்து நோண்ட போகிறான் அவன் போட்டு. ஓகே, ஓடு. இதில் என்ன இருக்கும் எனக்கு தெரிஞ்சு, ஏதாவது வேஸ்ட்டாக தான் கொடுப்பாங்க. என்ன கைஸ் இருக்குதுக்குள்ள இதை வச்சு நான் என்ன பண்ணுறது? ஓகே, ஹேர் வாஷ் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோ ஹேர் வாஷிங் பண்ணிடலாமா? இதில் வந்து பியோமியாக வந்து இது போட்டுக்கலாம், ஃபர்டிலைஸ் போட்டுக்கலாம். ஸோ ஒரு சின்ன பாட் கொடுத்துருக்கான், அதை வச்சு நான் என்னத்தை போடுறது? பெரி போடலான்னு நினைக்கிறேன். இது என்னதுரா இது? நார்கோட்டிக் பெரி போடலான்னு நினைக்கிறேன். ஓகே, வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ 2வது பர்சூட் 3வது பர்சூட் ஆரம்பிச்சிடலாம். 2 பர்சூட் முடிச்சிருக்கோம். இங்கே ஒருத்தன் துரத்தின்னு வரான். போட அவனை போட்டு தள்ளுறா. அவன் என்ன காரி துப்பான், இவன் அவனை காரி துப்பான். மாற்றி துப்பிக்கோங்க. நான் என்ன விட்டுருங்க கொஞ்சம் தள்ளியா. ஓகே கைஸ், மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. கீழே இறங்குறதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பரிசுட்டு இருக்குன்னு பார்த்துக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, பாரு சார், நீ ஆடுறா அவனை. போடுங்கடா. வேறு லெவல்ரா, போடுறா. ஓகே, நிறுத்துங்க விட்டா அப்படியே கேம்பே உடச்சிடுங்க போல். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பரிசுட்டு இருக்குது? எனக்கு லெவலப் இருக்கா? என்ன போடலாம்? வெயிட் போடலாம் கைஸ். ஆனால் வந்து 4 கட்டையை வச்சாலே இது இழுத்துன்னு நடக்கிறான் அவன். வெயிட்டு போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வீடை கட்ட ஆரம்பிச்சிடுறேன். வீடு கட்டலாம் தான் நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டி காட்டுக்குள்ளே நான் போக முடியாது கண்டிப்பாக. டெய்லி பறிச்சுட்டு ஆர்கானிக் பாலிமர் போடா கண்டிப்பாக முடியாது. மேப்புக்கு அந்த சைடு போனோம் இதுக்கெலாம் நான். வீடு கட்டுறது இது ஒரு கைஸ். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா லாக்கில் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் அன்லாக் பண்ணிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். வியூ வேணுங்கிறாம். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது 50 நிமிஷம் வீடியோ. ஸோ நான் எல்லாமே ஸ்கிப் பண்ணி தான் காட்டிகிட்ருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து லூட்டை கேதர் பண்ணலாம் காட்டல. ஏன்னா நீங்கள் எப்படியோ பார்க்க மாட்டீங்க, அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. அதனால் நானே ஸ்கிப் பண்ணி காட்டுறேன். என்ன அதனால் பார்த்தீங்கன்னா நான் இது வீட்டை கட்டுறது மட்டும் காட்டுறேன். ஏன்னா நீங்கள் எப்படியோ பார்க்க மாட்டீங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு நானே பார்த்தீங்கன்னா அல்லது ஸ்கிப் பண்ணி போட்டுறேன். 50 நிமிஷம் வீடியோ போட்டால் எப்படி பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு 4 ஃபவுண்டேஷன் கைஸ். டேச்லேருந்து உட்டை நான் மாற்றுறோம். ஓகேங்களா? 1 மாத்திரா. ஓகே, 2. இப்போ இப்படி வந்துட்டு இது 3, இந்த 4. அவ்வளோதான் கைஸ், பக்காவாக மாட்டியாச்சு. இப்போ வால் எத்தனை வால் தேவைப்படும்? 1 2. என்னடா அது? நல்லா இருக்குது கைஸ். சத்தம் நல்லா இருக்குது, நீங்களே கேட்டு பாருங்களேன். ஓகே கைஸ், பார்த்தீங்களா சத்தம் மஜா இருக்குல்ல? எடி குதிக்கிறான் சொல்லிட்டு இருங்க கைஸ், ஒரே ஒரு தடவை இருங்க. நீங்கள் யோசிக்கலாம், என்னடா வீடு கட்டுற தவிர எல்லா வேலையும் சத்தியமாக நல்லா இருக்குன்னு தெரில. இந்த மாதிரி ஒரு வீடாக பிடிச்சி போச்சு எனக்கு இது. வாங்க கைஸ், நான் ஒரு சின்ன டைம் லாப்ஸ் மாதிரி காட்டுட்டா என்ன இது பண்ணுறது பாருங்கள்.
ஓகே கைஸ், குதிச்சதெல்லாம் போதும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா வால் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, 1 2 3 என்ன வைடா 3 4 5 6 7. ஓகே கைஸ், பர்ஃபெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சீலிங்கை செஞ்சுட்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், சீலிங்கை செஞ்சுட்டு வந்துட்டேன். 1 2 3 4 அவ்வளோதான் கைஸ், 4 சீலிங்கை வச்சுட்டேன். ஓகே கைஸ், நல்ல சீலிங்கு குச்சி விளையாடியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டோர் ஃப்ரேமும் டோர் மட்டும் தான் வேணும். இதுவும் போய்ட்டு நான் வந்து வேகமாக கிராஃப்ட் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், டோர் ஃப்ரேமையும் டோரையும் நான் கிராஃப்ட் பண்ணிவிட்டேன். ஸோ கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போய்ட்டு ப்ளேஸ் பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, தண்ணி குடிச்சாச்சு. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நான் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து வெயில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மேலே நோட்டிஃபிகேஷன் போட்டு ஹெல்த் கம்மியாகுது. இதெல்லாம் புது இதில் நம்ம கொள்றானுங்க. ஓகே, டோர் ஃப்ரேம் வச்சாச்சு. இப்போ டோரே வச்சிடலாம் கைஸ். பச்சக்குன்னு வச்சாச்சு. இப்போ டோரே வச்சா பர்சூட் கம்ப்ளீட் கைஸ். போடு வேறு மாதிரி லெவலப்பா. ஆமாம் கைஸ், வேறு லெவலப்பு. ஸோ இப்போ நம்ம 19வது லெவலில் இருக்கோம். ஆஹா போதும். ரொம்ப குதிச்சு விளையாடிட்டு இருக்கோம். எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போய்ட்டு போகிறாங்க. சும்மாவே வீடியோ பார்க்க மாட்றாங்க. ஓகே கைஸ், ஸ்டெமினாவில் போட்டுறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஸ்டெமினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பார்த்துருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் முன்னே சொன்ன மாதிரி தான் என்னோடய வீடியோ ரெக்கமெண்ட் ஆனால் தான் என்னால் பார்த்திங்கன்னா ஒழுங்காக வீடியோ போட முடியும். ஸோ நீங்கள் ரெக்கமெண்ட் ஆகணும்னா நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை கைஸ். சப்ஸ்கிரைப்லாம் லைக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேன், லைக்கும் பண்ண மாட்டேன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இல்லை லைக் பண்ணுங்கள். இல்லை 2 பண்ணால் கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏதாவது ஒன்று பண்ணுறேங்க. ஓகேவா, நான் அதான் கேட்குறேன். சப்ஸ்கிரைப்லாம் லைக் பண்ணுறேங்க. அதான் எனக்கு 2 பண்ண சொல்லி நான் கேட்கல. 2 ஏதாவது ஒன்று பண்ணுங்களேன். சப்ஸ்கிரைப் என்ன ஃப்ரீ தானே, நான் காசாக கேட்குறேன். ஃப்ரீயாக தானே, அது அப்படியே பண்ணி விட்டு போயிடுங்க. ஸோ சிவப்பு கலரில் இருக்க பட்டனும் வெள்ளையாக மாற்றி வச்சுக்க சொல்கிறேன். என்ன தப்பு இதில்? ஏதாவது தப்பு இருக்கா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வீடியோ முடிச்சுக்கிறேன். லொடன்னு பேசுனா நீங்களே ஸ்கிப் பண்ணுறீங்க. வெயிட் பண்ணுங்க கைஸ். இருங்க ஒரு செகண்ட் இருங்க. நான் வந்து கொஞ்சம் ஃபேண்ட்டையும் சட்டையும் மட்டும் போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஆனால் ரொம்ப சூடாக இருக்குது, எல்லாத்தையும் போட முடியாது. ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு சட்டை முடிச்சுக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் ரெக்கமெண்ட் ஆகணும் நீங்கள் லைக் பண்ணணும். ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஆர்க் கண்டென்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ புது கேம்ஸ்லாம் நான் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களோட சப்போர்ட்டை கொடுக்க வேண்டியதான். சப்போர்ட்டே கொடுக்கலாம், நான் புது கேம்ஸை கொண்டு வர முடியாது கைஸ். அதுதான் ஒரு சின்ன பிரச்சனை. ஸோ பார்த்துருக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலில் பெல் ஐக்கன் அழுத்தி ஆள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்க இன்ஸ்டா நோட்டிஃபிகேஷன் வரும். இதோட சூப்பரான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.